தெளிவான சில உண்மைகளை இந்த இடத்திலே சொல்ல வேண்டியிருக்கின்றது. நாங்கள் 2022ஆம் ஆண்டுக்கு 2 வருடங்களுக்கு முன்னர் திரும்பி செல்வோமாக இருந்தால் இந்த நாட்டிலே ஒரு சூழல் இருந்தது. அதுதான் இந்த நாட்டிலே இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு எதிராக, அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு மக்கள் எழுச்சி போராட்டம் நடந்தது. இந்த போராட்டம் படிமுறையாக, இந்த போராட்டத்தினுடைய ஆரம்பத்திலே, அதாவது அரசாங்கத்துக்கு, ஜனாதிபதிக்கு எதிரான அந்த மக்கள் எழுச்சி இருக்கின்ற போது நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்திய எதிர்கட்சியால் கோட்டா கோஹோம், கோட்டாவை வீட்டுக்கு அனுப்புவோம் என்ற ஒரு ஸ்லோகனை நாங்கள் உருவாக்கினோம். அந்த ஸ்லோகனை ஏந்தி கொண்டு எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் சஜித்துடன் கண்டியிலே இருந்து கொழும்பு வரைக்கும் 6 நாட்கள் படாத பாடுபட்டு மக்கள் அலையை திரட்டி கொண்டு கோட்டாவை வீட்டுக்கு அனுப்ப கண்டியிலிருந்து 6 நாள் நடந்து போகிறோம். நடந்து போய் மக்கள் என்னுடைய அந்த மக்கள் எழுச்சி போராட்டத்தை உசுப்பேத்தி விடுறோம். சாதாரணமாக சொன்னால் எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறோம். இன்னும் எல்லாம் ஒன்றா வாங்க, ஒன்றா சேருங்க, கோட்டா வாங்க, விரட்டுவோம் அப்படின்னு. அவை மக்கள் எழுச்சி வந்து முற்றி கோட்டாபே நாட்டிலிருந்து விரட்டப்படுகின்றார். விரட்டப்படுகின்ற போது கோட்டாவை வீட்டுக்கு அனுப்பியோம் என்ற தலைவர் என்ன செய்தார்னா, அவருக்கு முதல்ல வீட்டுக்கு போக ரெடி ஆயிட்டார். அவை நாட்டை தலைமைத்துவம் இல்லாமல் அனாதையாக்கிவிட்டு அந்த தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்வரலாம். அப்ப நாடு என்ன நிலைமையில் இருந்தது எங்களுக்கு தெரியும். இந்த நாட்டிலே பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, குழந்தைகளுக்கான பால்மா இல்லை, குழந்தைகளுக்குரிய பிஸ்கட் இல்லை, பெரியோர்களுக்கான மருந்துகள் இல்லை, கிளினிக் போவோமா இருந்தால் வைத்தியசாலையிலே மருந்துகள் இல்லை, பார்மசியில் மருந்துகள் இல்லை, மக்கள் கல்லோலப்படுகின்ற நிலை. இந்த நிலையிலே மக்கள் பெட்ரோல் போலின்ல மோதிக்கொள்றாங்க, கேஸ் போலின்ல மோதிக்கொள்றாங்க. மக்களிடையிலே ஒரு கலவர சூழல். அவை நாடு ஒரு அராஜகத்தை நோக்கி போய் கொண்டிருக்குது. நாடு ஒரு கலவரத்தை நோக்கி போய் கொண்டிருக்குது. இன்னும் சில நாட்கள் செல்லுமாக இருந்தால் நாட்டிலே இரத்த ஆறு ஓடி இருக்கும். ஏன்னா சட்டம் ஒழுங்க சில குழுக்கள் வந்து கைக்கு எடுத்துட்டாங்க. அது இவ்வாறான சூழல்ல இந்த நாட்டை பொறுப்பேற்று நடத்துங்கள், மக்களை காப்பாற்றுங்கள், மக்களுக்கான மருந்தை பெற்றுக் கொடுங்கள், உணவை பெற்றுக் கொடுங்கள்னு எதிர்கட்சி தலைவரை அழைக்கின்ற போது அவர் பார்த்தது, இப்ப போய் நான் இந்த அரசாங்கத்தை எடுத்தனா இருந்தா இனி வாழ்க்கையிலேயே எனக்கு அரசியல் செய்யலாம் போயிடும், இருக்க எதிர்கட்சம் இல்லாமல் போயிடும், என் கட்சி இல்லாமல் போயிடும் என்று தன்னுடைய கட்சி, தன்னோடு இருக்கின்ற அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு யோசித்தாரே ஒழிய கஷ்டப்படுகின்ற மக்களையோ, அந்த வீதியில் இருக்கின்ற மக்களையோ, அங்கே இருக்கக்கூடிய அந்த கலவர சூழலிலே அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது என்ற வேதனையோ அவருக்கு இருக்கல்.